இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஆத்தி சித்தி பாருங்களேன், இவளுக்கு பக்தியே இல்ல, புருஷன் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல. இவ செஞ்ச பரிகாரம் எல்லாமே நடிப்பு. அதனாலதான் இவ கை அப்படி வெந்திருக்கு. பாருங்க மச்சான், நீங்க பாருங்க. ரொம்ப வலிக்குதா? பாத்தியலா, என் கையில ஒரு சின்ன காயம் கூட இல்ல. சாரி மச்சான், இப்ப எதுக்கு சிரிக்கிறிய? சிரிக்கிற மாதிரி காமெடி பண்ணா சிரிக்க தானே செய்யணும். ஐயா பூசாரி ஐயா, விளக்கமா எடுத்து சொல்லுங்க. இப்பவும் அந்த பொண்ணுதாம்மா இந்த தீச்சட்டி பரிகாரத்தை நல்லபடியா முடிச்சிருக்கு. என்ன சொல்றிய? ஆமாம்மா, தீச்சட்டி பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் யார் கையில காயம் ஏற்பட்டிருக்கோ அவங்க பரிகாரத்தை தான் சாமி ஏத்துக்கும். உன் கையில காயமே இல்லையம்மா, அப்படின்னா உன்னோட வேண்டுதலை சாமி ஏத்துக்கலன்னு தானே அர்த்தம். இது என்னங்க அநியாயமா இருக்கு? அதுக்கு ஒரு ரூல்ஸ், இதுக்கு ஒரு ரூல்ஸா? ஆமா, கிரிக்கெட்டுக்கு ஒரு ரூல்ஸ், கபடிக்கு ஒரு ரூல்ஸ். நீ கபடி கிரவுண்ட்ல வந்து கிரிக்கெட் ஆடினா அதுக்கு யாரு பொறுப்பாவாங்க? இல்ல சித்தி, இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறாங்க. இதுல ஏதோ நீங்க ஃப்ராட் பண்ண பாக்குறீங்க. என்ன மச்சான், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ, என்ன விஜய், சாமி விஷயத்துல போய் இப்படி எதிர்த்து பேசுற? கேட்டுக்க. தப்புமா, தப்பு. கண்ணத்துல போட்டுக்கோ, அப்புறம் தெய்வ குத்தம் ஆயிடும், அப்புறம் சாமி கண்ணு குத்திடும். பாத்தீங்களா, இப்ப சாமியே யார் பக்கம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நீங்களே யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு முடிவு பண்ணிக்கங்க. என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணுதான் முழு மனசோட சடங்கு செஞ்சிருக்கு. விஜய் குறுக்கு வழியில ஜெயிக்க பார்த்திருக்கா. எங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் பிருந்தா தான் ஜெயிச்சிருக்கா. சரி, அடுத்து என்ன? தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு தானே. ஸ்பாட்டுக்கு போயிடலாமா? போலாம். போங்க 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 நீ. நிறுத்துங்க. என்ன நடக்குதுங்க? பார்த்தா தெரியல, சடங்கு நடந்துட்டு இருக்கு. பண்டைய முறைப்படி மிஸ்டர் கார்த்தியோட ஒய்ஃப மஞ்சள் தண்ணியில குளிப்பாட்டி அதுக்கப்புறம் தான் தாலி பிரிச்சு கோப்பாங்களாம். இதுதான் சடங்கா. நீயே வந்து நின்னுகிட்டு இருக்க, கால் வலிக்கும்ல, போய் உட்காரு போ. மச்சான், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. சட்டப்படி நான் தான் கார்த்தி மச்சானோட பொண்டாட்டி. இப்படி ஊருக்கு தெரியாம திருட்டு தாலி கட்டிட்டு வந்தவளுக்கெல்லாம் சடங்கு செய்வேலா? ஏமா, இங்க என்னமா நடக்குது? நீங்க எதுக்குமா அந்த பொண்ணுக்கு சடங்கு செய்றீங்க? ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க விஜய் சொல்லி தான் வந்தோம். நியாயமா நாங்க விஜய்க்கு தான் இந்த சடங்கெல்லாம் செஞ்சிருக்கணும். சாமி அதை தடுத்துருச்சுங்க ஐயா. சாமி பேச்ச மீறி நாங்க எப்படியா அதெல்லாம் செய்ய முடியும்? சாமி எங்க தடுக்குது? நீங்க எல்லாரும் தப்பு பண்ணிட்டு சாமி தடுக்குதுன்னு பொய்யா சொல்றிய. ஏன் கையால சீர் வாங்கிட்டு இப்ப அவளுக்கு சடங்கு பண்றீங்களா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? அம்மா விஜி, உன் புருஷன் 2 பேர் கழுத்துலயும் தாலி கட்டி இருக்காரு. சட்டப்படி அவருக்கு நீ மனைவியா இருக்கலாம். ஆனா அந்த கடவுளோட விருப்பப்படி இந்த பிருந்தா தான் அவருக்கு மனைவி. அதுக்கு அந்த சாமியும் சாட்சி, நாங்களும் சாட்சி. இப்ப நடந்ததெல்லாம் பார்த்தா அததான் எங்களுக்கு உணர்த்துது. என் உசுரே போனாலும் இந்த சடங்கு நடக்க நான் விட மாட்டேன். என்ன சித்தி, என்னையே தடுக்கிறீங்க? விஜய், நீ கொஞ்சம் அமைதியா இரு. பிருந்தா,
நீ போய் புடவை மாத்திட்டு வா, சடங்கு பண்ணணும். வழி என்ன வழி, நீ அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இப்ப என்ன நான் சண்டையா போட முடியும்? நீயே பார்த்தல்ல, இது நாம எடுத்த முடிவில்லை, அந்த கடவுளே எடுத்த முடிவு. எல்லா சடங்கும் நம்ம கண்ணு முன்னாடி தானே நடந்தது. இப்ப இந்த சடங்கும் நல்லபடியா நடக்கட்டும்னா மத்ததை நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். என்ன சித்தி இப்படி பேசுறிய? வேற எப்படி பேச சொல்ற என்ன? இது என் பிள்ளையோட உசிறு விஜி. அந்த விஷயத்துல என்னால விளையாட முடியாது. நாங்க எந்த குறையும் வைக்கலையே. 2 பேரும் சரிசமமா தானே எல்லா பரிகாரமும் பண்ணீங்க. ஆனா எல்லாத்தையும் அவ தானே சரியா செஞ்சு முடிச்சிருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளோட தீர்ப்பு இதானே. கார்த்தி பிருந்தாவுக்கே தாலி பிரிச்சு கோக்கட்டும். அப்போ நான் அவங்க பொண்டாட்டி இல்லையா? எனக்கு இதுல எந்த உரிமையும் இல்லையா? கார்த்தி கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் நீதான் அவன் பொண்டாட்டி. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப இங்க தாலியை பிரிச்சு கோக்குறதுனால எதுவும் பெருசா மாறிட போறதில்ல. எனக்கு என் புள்ள உசுறு முக்கியம். அவன் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். மேற்கொண்டு எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம். பிருந்தா, நீ போய் புடவை மாத்திட்டு வா போ. வீரா என்ன முடிச்சுக்கிட்டு இருக்க? கூட்டு போ. போ. பிருந்தா எந்திரி, எழுந்திர. பாத்து 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 பாத்து. இந்தாம்மா, இந்த பூவை கையில பிடிச்சிக்க. நான் மந்திரம் சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா கும்பத்து மேல போடு. கஜானம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்புல சாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நவாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். அப்படியே விநாயகா, பெரியவங்க வாங்க. இந்த திருமாங்கல்யத்தை 5 சுமங்கலி கிட்ட கொடுத்து கோக்க சொல்லுங்க. தீர்க்க சுமங்கலியாக பிராப்தி ரஸ்து. ஓம் கற்பனை கடந்த கற்பகமே போற்றி. ஓம் காட்சிக்கு இனியோய் போற்றி. ஓம் காலம் வென்ற கற்பகமே போற்றி. ஓம் கிளி ஏந்திய கரத்தோய் போற்றி. ஓம் குலச்சுரை காத்தோய் போற்றி. ஓம் குற்றம் பொறுக்கும் குணமே போற்றி. ஓம் கூடற்கலாபமயிலே போற்றி. ஓம் கோல பசுங்கிலியே போற்றி. ஓம் சம்பந்த ஞானத்தாயே போற்றி. ஓம் சக்தி வடிவே போற்றி. இந்த திருமாங்கல்யத்தை இவர்கிட்ட கொடுங்க. தம்பி, அந்த திருமாங்கல்யத்தை வாங்கி அந்த பொண்ணு கழுத்துல போடுங்க. மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. கண்ணின் நல்லதொருங் கழுமலவள நகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே.